ஐயனார் துணை சீரியலில் அடுத்த ஒரு எபிசோடில் சந்தா வீட்டுக்கு வந்துடுறாங்க. சேரனை பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. தோல் மேலே சாஞ்சிக்கிறாங்க. நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன். சரியான நேரத்தில் வானத்தி மட்டும் என்னை கூட்டிகிட்டு போகலையேனா கண்டிப்பாக நானும் பையாவும் அவங்கக்கிட்ட மாட்டியிருப்போம். நான் அதுக்கப்புறம் எப்படி உங்களை பிரிஞ்சு வாழ போகிறதுன்னு நினச்சி ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படிலாம் எதுவும் நடக்கலைல்ல, நீயும் நானும் சேரணுன்றது அந்த கடவுளோடு முடிச்சு உன்னையும் என்னையும் கண்டிப்பாக யாராலையும் பிரிக்க முடியாது. எதை நினச்சியும் நீ வருத்தப்படாது. உனக்காக நாங்கள் ஒட்டுமொத்த குடும்பமும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடந்திருந்தால் கண்டிப்பாக உங்களை நான் பிரிஞ்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் நடக்க நாங்கள் ஒன்றும் விட மாட்டோம். எதை நினச்சோம் நீங்கள் கவலைப்படாத அப்படியே சொல்லிட்டு சேரன் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் முதல்ல உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சி போச்சு. ஆனால் என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கானவ தான் நீன்னு சொல்லி போக போக தான் எல்லாமே புரிய ஆரம்பிச்சுது. நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் வாழ்க்கைனா இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உணரவே ஆரம்பித்தேன். இது நீ கொடுத்தது உசுறு. கண்டிப்பாக நீ இல்லைன்னா இந்த உசுர் இருக்குமா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.